ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திணை புட்டு மாவில் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான் திணை புட்டு மாவு எடுத்துருக்கேன். அதில் சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி, கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் உள்ள தண்ணி நல்லா போட்டு பிணைஞ்சிக்கிறேன். கையால் நல்லா பிணைஞ்சிட்டு கையால் நல்லா இந்தமாதிரி கொழுக்கட்டை பிடிச்சா கொழுக்கட்டை அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதை நல்லா தட்டி ஒரு 1 or 2 hour நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டில் அப்படியே உதிரியாக மழைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes நல்லா வேக வச்சா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அதை அப்படியே ஆற வச்சுட்டு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு துருவின தேங்காய், நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு, உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 4 tablespoon அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். தேங்காய் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சமும் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அப்படியே நிற்கும் கொழுக்கட்டை. பெரியவங்களுக்கு சின்ன பவுலில் போட்டு கொடுக்கலாம்.